அரசியல் களம். நிகழ்வுகளுக்கு அப்பால் உள்ள உண்மைகள். உறவுகள் அனைத்துலக உயிரோடை தமிழ் IELTS தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இரா மைதரோடு இணைகின்றார். வணக்கம் ராமேந்திரன். வணக்கம் தரான அன்பர்களுக்கும் நேர வணக்கம். உங்களுக்கும் அன்பர்கள் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தொடர்ந்து இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை, தமிழர் தாயகத்தில் நடைபெறுகின்ற விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ராமேந்திரன், குறிப்பாக உங்களுக்கு தெரியும், கோட்டாபய ராஜபக்ஷ கைது செய்யப்படுவாரா என்ற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது. இதில் இன்னும் ஒரு விடயம் இப்பொழுது மும்முரமாக பேசப்படுவது என்னவென்றால், பாசில் ராஜபக்ஷ கைது செய்யப்படுவாரா என்று பேசப்படுகின்றது. அதற்கு முன்னதாக நாங்கள் நீதியமைச்சர் ஹாஷனா நாணயக்கார் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு 2 நாள் பயணத்தை மேற்கொண்டு சந்திப்புகள் நடந்திருக்கின்றது. அந்த விடயங்களையும் கூட நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். நிறைவாக செம்மணி புதைகுழி தொடர்பான விடயங்களையும் பார்க்க இருக்கின்றோம். அந்த விடயங்களை எங்களுடைய உறவுகளுக்கு எடுத்து வருவதற்காக இங்கே ராமேந்திரன் அவர்கள் இணைந்திருக்கின்ற வணக்கம் ராமேந்திரன் அவர்களே. வணக்கம் தரான அன்பர்களுக்கும் நேர வணக்கம். அன்பர்கள் சார்பாக உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ராமேந்திரன், நான் ஆரம்பத்தில் கூறியது போல் முதலில் நாங்கள் நீதி அமைச்சருடைய பயணம் 2 நாள் பயணத்தை யாழ்ப்பாணத்துக்கு மேற்கொண்டிருந்தார். செம்மணி புதகுழி அந்த அகழ்வு பணி நடந்த பொழுது அங்கே சென்றிருந்த என்ற விடயங்களையும் கூட நீங்கள் ஏற்கனவே எங்களுடைய உறவுகளோடு பயந்திருந்தீர்கள். அதனைத் தொடர்ந்து அவருடைய 2ஆம் நாள் பயணத்தில் பல அமைப்புகளை சந்தித்து அங்கே விவாதங்கள், பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கின்றது போல் தெரிகின்றது. முதலில் எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள், நீதி அமைச்சருடைய இந்த பயணம் தொடர்பாக கடந்த 2 நாட்களாக நீங்கள் என்ன அவதானித்தீர்கள் என்று கூறுவீர்களா? உண்மைதான். அவர் முதல் நாள் செம்மணிக்கு விஜயம் செய்து அங்கே செம்மணி அகழ்வு நடவடிக்கைகளை பார்வையிட்டு அங்கே நடந்த விடயங்களை ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். அதற்கு மறுநாள் 2வது நாள் அவர் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் வைத்து அவர் அங்கே ஒரு சந்திப்பு ஒன்றை நடத்தி இருக்கின்றார். அதிலே பொது அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் என்ற அடிப்படையில் சிலருடன் சந்தித்ததாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதிலே ஒரு காணாமல் ஆக்கப்பட்டோருடைய உறவுகள் என்று அதிலே ஒரு குறிக்கப்பட்ட சிலர், நான் நினைக்கின்றேன் ஒரு விரல் விட்டெண்ணக்கூடிய ஒரு சிலர் அங்கே அழைக்கப்பட்டிருந்தார்கள். அழைக்கப்பட்டு அவர்களுடன் ஒரு கலந்துரையாடல் நடத்தப்பட்டது. ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பு பொது அமைப்புகளுடனான கலந்துரையாடல் என்ற பெயரிலே அரசு அதிகாரிகள், அதாவது நீதியமைச்சர், கடத்தொழில் அமைச்சர் உள்ளிட்டவர்கள் அதிலே பங்கு பெற்றிருந்தார்கள். அவருடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரும் பங்கு பெற்றிருந்தார்கள். அதே போன்று OMP அலுவலகத்துடைய பிரதானிகளும் அதில் பங்கு பெற்றிருந்தார்கள். அவர்கள் சார்ந்த அதிகாரிகளுடைய எண்ணிக்கை தான் அங்கே அதிகமாக இருந்தது. பாதிக்கப்பட்ட தரப்பாக அவர்களுடைய எண்ணிக்கை என்பது மிக சொற்பமான ஒன்றாகத்தான் இருந்தது. காணாமலாக்கப்பட்டோருடைய உறவுகள் என்ற அடிப்படையிலே வடக்கு கிழக்கு தழுவியதாக இத்தனை ஆண்டுகளாக இந்த எங்கே உறவுகள் எங்கே என்று அந்த ஒரு நீதிக்கான கோஷத்தை முன்வைத்து, கோரிக்கையை முன்வைத்து ஒரு ஒரு வலிமையான நீதிக்கான போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்ற அந்த தரப்பினரை அதிலே நாங்கள் எவரையுமே காணவில்லை. இன்று அவர்களுக்குள்ளே சில அணிகள் பிரிந்தாலும் அவர்கள் அந்த தொடர்ச்சியாக போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்ற எவரையுமே அந்த இடத்துல காண முடியாத ஒரு நிலைமை இருந்தது. ஆகவே அவர்கள் உதிரிகளாக, காணாமலாக்கப்பட்டோருடைய உறவுகளாக இருக்கக்கூடிய ஒரு 10க்கு குறைவானவர்கள் அங்கே வந்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. ஆகவே இவர்கள் வழக்கமாக இந்த காணாமலாக்கப்பட்டோருடைய விடயங்கள் தொடர்பாக அரச மட்டத்திலே மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு ஒப்புக்கு சப்பானியான இல்லை கணக்கு காட்டுகின்ற ஒரு நிகழ்வாகத்தான், சந்திப்பாகத்தான் நான் இதை கருதுகின்றேன். அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. அவர்களுக்கு இங்கே வந்து இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் ஏற்கனவே நீங்கள் கடந்த நிகழ்ச்சியில கேட்டீர்கள். இவர்கள் சர்வதேசத்தை ஏமாற்றுவதற்கு ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவினர், இணைய குழுவினர் செம்மணிக்கு வருகை தருவதற்கு முன்னர் நாங்களே உள்ளக பொறிமுறைக்கு உள்ளகலே நாங்கள் அரசாங்கமே நாங்கள் இந்த விடயத்திலே கவனம் செலுத்தி இருக்கின்றோம், விசாரணை நடத்தி இருக்கின்றோம், அவர்களோடு சந்தித்திருக்கின்றோம், அவர்களுக்கு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கின்றோம், நாங்கள் அந்த பொறிமுறைக்குள்ளாக இந்த விடயங்களை செய்வோம் என்பதாக காட்டிக் கொள்வதற்காக முந்திக் கொண்டு இந்த விடயங்களை, இந்த விஜயம் இருக்கின்றதா என்ற கேள்வியை நீங்கள் கேட்டிருந்தீர்கள் நேற்றைய தினம். அது உண்மையிலே இன்று இந்த சந்திப்பு, இந்த போலியான சந்திப்பின் மூலமாக அது நிரூபணமாகி இருக்கின்றது என்றுதான் நான் சொல்ல வேண்டும். ஆகவே அந்த அவருடைய பயணம் என்பது செம்மணியை சென்று பார்வையிட வேண்டும். அந்த பார்வையிடுவதனூடாக அந்த செம்மணிக்கு நாங்கள் பாரபட்சம் இல்லாமல் இருக்கின்றோம், அதிலே நாங்கள் சகல விடயங்களிலுமே நாங்கள் நேர்மையாக செயற்படுகின்றோம், நாங்கள் அந்த இடத்தை நேர்மையாக கூட சென்று நாங்கள் பார்வையிட்டு அந்த இடத்திலே அந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் எந்தவித நிதி ஒதுக்கீடோ இல்லை இணைய விடயங்கள் எதுக்குமே நாங்கள் தடை இல்லை என்பதாக காட்டிக்கொள்கின்ற ஒரு போக்கை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். மற்றது இந்த சந்திப்பு. ஆகவே இந்த ரெண்டுமே தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே பாதிக்கப்பட்ட தரப்பினரை முழுமையாக
அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலோ, இல்லை அவர்களுடைய உணர்வுகளை அவர்கள் உள்வாங்கிக் கொள்ளக்கூடியதாகவோ இந்த நீதியமைச்சருடைய பயணம் என்பது அமையவில்லை என்பது என்னுடைய அவதானம். ராமேந்திரன், நீங்கள் இப்போ கூறும்பொழுது சொன்னீர்கள், காணாமல் போனவர்கள் தொடர்பாக கூறும்பொழுது எனக்கு ஒரு கேள்வி வருகின்றது என்னவென்றால், இந்த காணாமல் போனவர்கள் நீதியமைச்சர் அங்கே செம்மணிக்கு சென்ற பொழுது அங்கே போராட்டத்தில் இருந்தார்கள். அவர்கள் அதே காணாமல் போனவர்களுடைய உறுப்பினர்கள் தான் அங்கேயும் இருந்தார்கள். ஏன் அங்கே அவர்களை சந்திப்பதற்கு மறுத்தார்கள்? தடைகளை கொண்டு வந்து பெரிய ஆரவாரப்படுத்தினார்கள். இப்பொழுது இங்கே ஒரு அலுவலகங்களில் வைத்து சந்திப்பதற்கு கேட்டிருக்கிறார்கள். அது என்ன காரணத்துக்காக? இது எனக்கு புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. அவர்களை அங்கே சந்திக்கிறதுக்கு தயாரென்றால் ஏன் அங்கே சந்திக்க முடியவில்லை? உண்மையில் அங்கே போராடியவர்கள் என்று இவர்கள் வார்த்தைக்கு வார்த்தை காணாமலாக்கப்பட்டவர்களுடைய வழிகளை நாங்கள் உணர்கின்றோம் என்று கூறினாலும், அந்த மக்கள் யாருமே இவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று அல்ல. நீதி கிடைக்காத விரக்தியினால் தான் அவர்கள் இன்று நீதி கேட்டு அந்த போராட்டத்தை நடத்தினர். நீதியே இல்லாத நாட்டிலே நீதியமைச்சர் எதற்கு? செம்மணி விவகாரத்துக்கு சர்வதேச மேற்பார்வையிலே அகலப்பட வேண்டும், சர்வதேச விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கை. அதை விடுத்து இப்ப நீங்கள் செயல்பாட்டிலே காட்டியிருந்தால், நீங்கள் ஜனாதிபதி கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவதற்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தலுக்கான பரப்புரைகளில் இருந்து இந்த நொடிப்பொழுது வரை நீங்கள் சொல்கின்ற மந்திரம் இதுதான். காணாமலாக்கப்பட்டவருடைய விவகாரத்திலே நீங்கள் எங்களுக்கு எதையுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை நாங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்தவர்கள். ஆகவே உங்களுடைய வழிகளை உணர்ந்திருக்கின்றோம். உங்களுடைய வழிகளுக்கான தீர்வை, நீதியை நிச்சயம் தருவோம் என்று. இப்படியே நாங்கள் எத்தனை காலத்துக்கு நாங்கள் உங்களுடைய பொய்யான வாக்குறுதிகளை நம்பிக்கொண்டு காலத்தை கடத்துவது? இதுதானே எங்களுக்கு கடந்த 30 ஆண்டுகால போராட்டம் நடைபெற்றது. அதுக்கு பின்னரான 17 ஆண்டு கால இந்த தமிழ் மக்களுடைய வெறுமையான காலம் என்பது இதுதான் எங்களுக்கு வெளிப்படுத்தி நிற்கின்றது. இதற்கு முன்னர் எத்தனையோ பேர் இதே போன்ற வாக்குறுதிகளை வழங்கி விட்டார்கள். சரி, இந்த அரசாங்கம் ஏதாவது செய்கின்றது என்று சொன்னால், ஏதாவது ஒரு நம்பிக்கை காட்டியிருக்கின்றீர்களா? இல்லை. அப்ப அந்த மக்கள் வீதியில இறங்கி போராடுவதிலே உங்களுக்கு என்ன பிழையை கண்டுபிடித்து விட்டீர்கள்? நீதிமன்ற தடை உத்தரவின் மூலமாக அந்த போராட்டத்தை இல்லாமல் செய்ய முற்பட்டீர்கள். ஆகவே நீங்கள் வெள்ளையடிப்பு செய்வதற்கு முற்படுகின்றீர்கள். நீங்கள் தமிழ் மக்களுடைய எதிர்ப்புக்கு இந்த அரசாங்கம் அஞ்சுகின்றது. ஏனால் இவர்கள் சர்வதேச ரீதியாக ஒரு மாயை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். தமிழ் மக்கள் உள்ளிட்ட மூவின மக்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு அரசாங்கம். தமிழ் மக்கள் எங்களை ஆதரிக்கின்றார்கள். தமிழ் மக்களுடைய ஆதரவோடு அந்த அரசாங்கம் இருக்கின்றது. ஆகவே தமிழ் மக்களுடைய விவகாரங்களிலே தலையீடு செய்கின்ற உரிமை எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே தமிழ் மக்களுக்கு எதை செய்ய வேண்டும், எதை கொடுக்க வேண்டும் என்பது நாங்கள் நேரடியாக முடிவு செய்வோம். நாங்கள் அவர்களோடனோ இல்லை அவர்கள் சார்ந்த பிரதிநிதிகளோடனோ உரையாட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனால் எங்களுக்கு நேரடியாக வாக்களித்திருக்கின்றார்கள், எங்களுக்கு ஆதரிக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் அவர்களோடு நேரடியாக பார்த்துக் கொள்வோம் என்பதாக சர்வதேசத்தை இதிலிருந்து விலக்கி வைக்க பார்க்கின்றார்கள். அரசியல் தீர்வு விவகாரத்தில் இந்தியாவை ஒதுக்கி வைக்க பார்க்கின்றார்கள். ஆகவே அந்த மாயை தோற்றத்திலே இது மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்துகின்றது. அப்ப உங்களை தமிழ் மக்களை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால், உங்களை தமிழ் மக்கள் ஆதரிக்கின்றார்கள் என்றால் எதற்காக இந்த போராட்டங்கள்? எதற்காக மயில்டியிலே போராட்டம்? எதற்காக தையல்டியிலே போராட்டம்? எதுக்கு கேப்பாப்புலவிலே போராட்டம்? எதற்கு காணாமலாக்கப்பட்டவர்கள் போராடுகிறார்கள்? என் செம்மணியிலே போராடுகின்றார்கள் என்ற கேள்வி வரும் அல்லவா? அந்த கேள்விகளை எல்லாம் இவர்கள் எதிர்கொள்ள அஞ்சுகின்றார்கள். ஏனால் இவர்கள் போலித்தனமான மாயத் தோற்றத்தினூடாக இவர்கள் ஏமாற்ற அரசியலை கொண்டு செல்ல முற்படுகின்றார்கள். இதுதான் அடிப்படை. ஆகவே நீங்கள் இன்று எங்களுடைய உறவுகள் எங்களுடைய உறவுகள் எங்கே என்ற ஒரு நியாயமான கோரிக்கையை முன்வைத்து அங்க போராடுகின்ற மக்கள் கையில் ஏதாவது ஆயுதங்களை வைத்துக் கொண்டு போராடினார்களா? இல்லை உங்களை ஏதாவது அவர்கள் வன்முறை வடிவத்தில் ஏதாவது உங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தினா? இல்லை. அறவழியிலே அமைதியான முறையிலே போராடின மக்களை உங்களால் சந்திக்க முடியவில்லை என்று சொன்னால், பிறகு எதுக்கு நீங்கள் தமிழ் மக்களுடைய மனங்களை வெல்ல முடியும்? தமிழ் மக்கள் என்று ஜனாதிபதி அன்ரோமர திசாநாயக்காவு கூட செம்மணிக்கு வருவதாக நிகழ்ச்சி நிரல் அறிவிக்கப்பட்டு செம்மணிக்கு வராமலே சென்ற. இன்று நீங்கள் ஒரு நீதியமைச்சராக இருக்கின்றீர்கள். உங்களோடு OMB அலுவலகத்தை சேர்ந்தவர்களை அழைத்து வந்தீர்கள். ஏன் நீங்கள் அந்த அதோடு சம்பந்தப்பட்ட காணாமலாக்கப்பட்ட உறவுகளை உங்களால் சந்திக்க முடியாமல் போனது? ஆகவே இவர்களை பொறுத்தவரையிலே உண்மையாக ஒரு நேர்மையாக பாதிக்கப்பட்ட தரப்பை எதிர்கொள்வதற்கு இந்த JVP அரசாங்கம் தொடை நடுங்கித்தனமாக பயந்து ஓடி இருக்கின்றது என்று நான் நேரடியாக கூறுவேன். அதே போன்று நீங்கள் கேட்ட கேள்வி, அவர்கள் அங்கே ஒரு அரங்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டம் என்று சொன்னால், அங்கே ஒரு செட்டப் இருக்கும். அவர்கள் தாங்கள் அந்த ஒரு அமைச்சர் இந்த இடத்துல இவர்கள்தான் பாதிக்கப்பட்டவர்கள் தான் முதன்மையானவர். அவர்களை தேடி சந்திக்கின்ற போது இவர்கள் அவர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டியது, அவர்களுடைய உணர்வுகள், ஆதங்கங்கள் அங்கே பீரிட்டலும் அதை இவர்கள் செவிமடுக்க வேண்டிய நிலைமை இருக்கும். ஆனால் இங்கே அப்படி அல்ல. இங்கே இவர்கள் அந்த ஒழுங்குமுறைப்படி இவர்கள் எல்லாமே வீரப்பிரதாபம் எல்லாம் ஆற்றுவார்கள். தங்களை பற்றி பெரிய
உரைகளை ஆற்றுவார்கள். அதற்கு பின்னர் பாதிக்கப்பட்டவர்களிடம் ஒரு நேரத்தை குறிப்பிட்டு அவர்களை ஒரு அளவுக்கு மேல் கதைத்தால் கூட இவர்கள் உடனடியாக தாங்கள் குறுக்கிட்டு அங்கே தங்களுடைய மேலாதிக்கத்தை செலுத்தி அங்கே அவர்களை கதைக்க விடாமல் செய்வார்கள். ஆகவே அங்கே ஒரு 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 செட்டப், ஒரு ஒழுங்குபடுத்தல் அந்த ஒரு நிகழ்விலே அந்த மக்கள் தங்களுடைய உணர்வுகளை அங்கே சென்றவர்களும் காணாமலாக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ரீதியாக அமைப்பாக்கமாக அங்கே சென்று தங்களுக்கான நீதியை கூறக்கூடிய வகையிலாக அல்லாமல் தமிழர்களை பிரித்தாளக்கூடிய வகையிலே தனித்தனியாக உதிரிகளாக இவர்களோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் இந்த OMB அலுவலகத்தின் ஊடாக இல்லை வேறு NPP தரப்பினரால் தொடர்பு இருக்க டக்ளஸ் சேவான் தான் இதைத்தான் செய்தார். தன்னோடு தன்னுடைய கட்சி தொடர்பாகவும் இல்லை இந்த OMB அலுவலகத்தின் ஊடாக தொடர்பில் இருக்கக்கூடிய காணாமலாக்கப்பட்ட உறவுகள் என்ற பேரை கொஞ்சம் ஒரு கணிசமானவர்களை கூப்பிட்டு அவர்களை சந்தித்து விட்டு நாங்கள் இங்கே சந்திப்பை நடத்தினோம் என்று உலகத்துக்கு கணக்கு காட்டுகின்ற வேலையை செய்தார்கள். அதே போன்ற வேலையை இப்போது இந்த அனுர அரசாங்கமும் செய்திருக்கின்றது. ஆகவே நீங்கள் அந்த இடத்திலே பாதிக்கப்பட்ட இடத்துல அந்த மக்களுக்கு சந்தித்து அவர்களுடைய உணர்வுகளையும் அவர்களுடைய வேதனைகளையும் உள்வாங்கி அவர்களுக்கு நீங்கள் ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வகையிலே அதிலே செயல்பட்டிருந்தால் உண்மையிலே நாங்கள் நிச்சயமாக வரவேற்றிருக்க முடியும். தமிழ் மக்கள் அதை தலைவணங்கி ஏற்றிருப்பார்கள். ஆனால் அவர்களை ஏதோ மூன்றாம் தரப்பாக இல்லை அவர்களை ஒரு தீண்டத்தகாத தரப்பாக கருதி விட்டு நீங்கள் அவர்களை சந்திக்காமல் சென்று விட்டு இந்த சந்திப்பை நடத்தியது என்பது இது ஒரு நாடக அரசியல் என்றுதான் நான் கூறுவேன். ஆகவே இவர்கள் உண்மைகளையும் நேர்மைகளையும் பாதிக்கப்பட்ட தரப்பையும் நேருக்கு நேர் சந்திப்பதற்கு இவர்கள் அஞ்சுகின்றார்கள். ஆகவே சர்வதேசத்துக்கு இந்த OMB அலுவலகம் என்பது இன்று சர்வதேசமயப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த விடயங்களை எல்லாம் செய்திருக்கின்றோம். இப்படியான சந்திப்புகளை எல்லாம் செய்து அவர்களுடைய கோரிக்கைகளை அவர்களுடைய விடயங்களை எல்லாம் நாங்கள் உள்வாங்கி இருக்கின்றோம் என்பதாக இவர்கள் கூறுவதன் ஊடாக அவர்கள் அங்கே சொல்வார்கள் இந்த உள்ளக பொறிமுறைக்குள்ளாக நாங்கள் இந்த விடயம் காணாமலாக்கப்பட்டோர் விடயங்களுக்காக நீதியமைச்சருடைய தலைமையில் கூட பாதிக்கப்பட்ட மக்களோடு நாங்கள் சந்திப்புகளை நடத்தி இருக்கின்றோம் என்று கணக்கு காட்டுவதற்காகவே இது ஒரு நாடக அரசியலினுடைய வெளிப்பாடாகத்தான் பார்க்க முடியுமே தவிர உண்மையாக அந்த பாதிக்கப்பட்ட தரப்பினரை சந்திக்க வேண்டும், அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். இல்லை அவர்களிடம் என்று இவர்கள் வெற்று வார்த்தைகளின் ஊடாக சொல்பவர்கள் செயல் ரீதியாக அப்படியான விடயங்களை செய்ய முடியாமல் இப்படியான ஒரு அரங்கத்துக்குள்ளாக இவர்கள் தங்களை அடக்கி இருக்கின்றார்கள் நான் கருதுகிறேன். உண்மையாக இராமதரன் அனுரகுமார் திசாநாயக்கனுடைய அரசாங்கத்துக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம், தமிழ் மக்களுடைய மனங்களையும் இதயங்களையும் வெல்வதற்கான ஒரு சந்தர்ப்பம். நீங்கள் கூறியது போல நீதியமைச்சர் அப்பொழுது வெறும் 5 நிமிடம் கூட அவரோடு பேசியிருந்தால் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி இருந்திருப்பார்கள். உங்களுக்கு தெரியும், தேர்தல் காலத்து கூட பல்கலைக்கழக மாணவர்கள் போராடும் பொழுது நாங்கள் அப்பொழுது கூறினோம், வேலை இல்லாதவர்கள் போராடினார்கள். அப்பொழுது அவர்களை போய் சந்தித்திருந்தால் அந்த நம்பிக்கையை கட்டி எழுப்பலாம். நம்பிக்கையினூடாகத்தான் ஒன்றை நடத்த முடியும். அந்த நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றது, ஒரு உண்மைத்தன்மை இல்லை, ஒரு பொய்யான தன்மையில் தான் செயல்படுகிறோம் என்றதை இங்கே நீதியமைச்சர் நிரூபித்து காட்டியிருக்கின்றார் என்று உணர்கிறேன் நீங்கள் கூறியதிலிருந்து. இனி இராமேந்திரன், நான் உங்களோடு நேற்று விளையாடும் பொழுது உங்களிடம் கேட்டிருந்தேன், அதாவது நீதியமைச்சர் யாழ்ப்பாணத்துக்கு பயணத்தை மேற்கொண்ட பொழுது அவர் அங்கே கூறிய ஒரு விடயத்தை நான் உங்களிடம் கேட்டிருந்தேன். அதாவது இங்கே இராணுவத்தினர்கள் படுகொலை செய்து அல்லது புதைத்திருக்கிறார்கள் என்ற ஆதாரங்களை நீங்கள் காட்டினால் நிச்சயமாக அதை நாங்கள் முன்னெடுத்து செல்வோம், நீதியை பெற்றுத் தருவோம் என்று கேட்டார் என்ற விடயத்தை நான் உங்களிடம் கேட்டிருந்தேன். அப்பொழுது நான் உங்களிடம் கேட்டேன், சோமரத்ன ராஜபக்ஷ என்பவர் அவரே கூறுகிறார், ஒரு சரி தமிழர் தரப்பில் ஒருவர் கூறினால் சொல்லலாம் இவர்கள் ஏதோ கட்டுக்கதை சொல்ல போகிறார்கள் என்று. அவர்களுடைய இனத்தைச் சேர்ந்தவரே ஒருவர், அதுவும் இராணுவத்தில் இருந்த ஒருவரே இங்கே இவ்வளவு புதைக்கப்பட்டிருக்கின்றது, மற்ற இடங்களில் புதைக்கப்பட்டிருக்கின்ற இடங்கள் எல்லாவற்றுக்கும் நான் வந்து சாட்சியம் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன், என்னை கூட்டிக் கொண்டு செல்லுங்கள், நாங்கள் போகிறோம் என்று. இதை விட வேறு ஆதாரம் தேவை இவர்களுக்கு உண்மையாக செயற்படுவார்கள். என்னுடைய கேள்வி என்னவென்றால், சோமரத்ன ராஜபக்ஷவுக்கு இப்பொழுது அவர் ஆதரவு தருவது என்று சொன்னவுடன் இப்பொழுது புதிய ஒரு கதை ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள். அதாவது அவர் பொது மன்னிப்பு கேட்பதாக கூறியிருக்கின்றார்கள். என்ன காரணத்துக்காக சோமரத்ன ராஜபக்ஷ பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இந்த நீதி அமைச்சர் கூறினார் என்று அறியக்கூடியதாக இருந்ததா? நிச்சயமாக இந்த ஊடக சந்திப்பில் ஒரு ஊடகவியலாளர்களால் அந்த கேள்வி கேட்கப்பட்டதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது சோமரத்ன ராஜபக்ஷ இந்த விடயத்திலே அவரை இணைக்க முடியாது, அவரை இணைத்து இந்த விடயத்தை தொடர்ச்சியாக செம்மணி விடயத்தை முன்கொண்டு செல்ல முடியாது என்ற கேள்வி எழுப்பப்பட்ட போது அதை அவர் கூறியிருக்கின்றார். இந்த தானினும் அவரை சந்திக்கவில்லை என்றும் இந்த OMB அலுவலக அதிகாரிகள் 2-3 சந்தர்ப்பங்களை அவரை சிறையிலே சென்று அவரிடம் வாக்குமூலங்களை பெற்றிருக்கின்றார்கள். அந்த வகையில் அவர் மனைவி ஊடாக ஜனாதிபதிக்கும் கடிதம் அனுப்பி இருக்கின்றார். OMB அலுவலக அதிகாரிகள் ஒரு தடவை சென்று சந்தித்த போது ஜனாதிபதி பொது மன்னிப்பிலே தன்னை விடுவித்தால் தான் சாட்சியம் வழங்க தயாராக இருக்கின்றேன் என்ற ஒரு விடயத்தை அவர் தெரியப்படுத்தியதாக இப்போது ஒரு புதுக்கதை ஒன்றை இவர் கூறியிருக்கின்றார். அவர் ஆரம்பத்திலிருந்தே அவருடைய கடிதங்கள் கூட அப்படியே வெளிவந்திருந்தது. அவர் கூறிய விடயம்
தான் ஏற்கனவே இந்த விடயத்தோடு சம்பந்தப்பட்டவர்களை எல்லாம் அம்பலப்படுத்தி விட்டேன். இன்று வரை 30 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதற்கு எந்த விதமான ஒரு நீதியும் வழங்கப்படவில்லை. சரியான முறையிலே ஒரு விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை. மாறாக அதோடு காரணமாக என்னால் சுட்டிக்காட்டப்பட்ட இராணுவ அதிகாரிகள் இன்று வரை சுகபோகமாக உயர் பதவிகள் வழங்கப்பட்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில இனி மீண்டும் ஒரு தடவை இலங்கையினுடைய உள்ளக பொறிமுறைக்குள்ளாக நீதித்துறை கட்டமைப்புக்குள்ளாக நான் இதோடமான சாட்சியங்களை வழங்குவதற்கு தான் தயாராக இல்லை. ஆகவே சர்வதேச விசாரணை குழு ஒன்றை, சுயாதீன விசாரணை குழு ஒன்றை இந்த விவகாரத்திலே அமைக்கின்ற பட்சத்திலே அதற்கு முன்னால் நான் சாட்சியம் வழங்க தயாராக இருக்கின்றேன் என்ற ஒரு விடயத்தை சோமட்ட ராஜபக்சே தன்னுடைய மனைவி ஊடாக ஜனாதிபதிக்கு வழங்கிய கடிதத்திலே அவர் தெளிவாக சுட்டிக்காட்டியிருந்தார். ஆக இப்போது இவர்கள் இதுவரை காலம் இருந்து விட்டு மீண்டும் இப்ப தமிழ் தரப்பிலே தமிழர்களிடமிருந்து சோமட்ட ராஜபக்சவை இந்த விடயத்தோடு இணைக்க வேண்டும். அந்த 96ஆம் ஆண்டு நடந்த சம்பவம், 98ஆம் ஆண்டு சோமட்ட ராஜபக்ச உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டு அங்கே ஒரு அகழ்வு நடவடிக்கை இடம்பெற்றது. கிருசாந்தி குமாரசாமி உள்ளிட்ட இருவருடைய அந்த 80 தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு ஏனைய 15 மேற்பட்ட 80 தொகுதிகள் அங்கே மீட்கப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்ல அவர் பல்வேறு இடங்களை தன்னால் அடையாளம் காட்ட முடியும் என்று கூறியிருந்தார். ஆகவே அதற்கு பின்னர் இத்தனை ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அது அப்படியே கண்ணு காணாமல் விடப்பட்டிருந்தது. தற்போது மீண்டும் இப்படி செம்மணி சிந்துபாத் இந்து மயானம் தொடங்கப்பட்டிருக்கின்ற நிலைமையிலே அதோடு அதை தொடர்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக முன்வைக்கப்படுகின்றது தான் இவர்கள் இப்போது ஒரு திசை திருப்ப அவரை ஒரு சந்தேகத்துக்குரியவராக இல்லை ஒரு சுயநல மிக்கவராக காட்டக்கூடிய வகையிலே நீதியமைச்சருடைய கூற்று அமைந்திருக்கின்றது. அவர் கூறுகிறார், இவ்வாறு ஒரு நீதித்துறை நடவடிக்கையிலே ஒரு பாரதூரமான குற்றத்தை செய்துவிட்டு ஒரு நிபந்தனையை வைத்து தான் சாட்சியம் அளிக்க தயாராக இருக்கின்றேன் என்று கூறுவது இந்த விதத்திலே ஏற்புடையது என்ற ஒரு விடயத்தை அவர் கூறுகின்றார். அதனூடாக சோமண்ட ராஜபக்சவை தமிழர் தரப்பு சோமண்ட ராஜபக்சவை நீங்கள் குறிப்பிட்டதை போன்று ஒரு இராணுவ அதிகாரி, லான்ஸ் கோப்ரல் நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியாக இருந்தவர். ஆகவே இராணுவத்துக்கு எதிராக சாட்சியை வழங்குகின்ற போது அது இயல்பா அதுல இந்த உள்நோக்கமும் இல்லை. ஆனால் இன்று அவருடைய சாட்சியத்தை ஐயப்பாட்டுக்கு உள்ளாகக்கூடிய வகையில் நீதியமைச்சர் ஒரு கருத்தை கூறியதாக அந்த ஊடக செய்திகள் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அவர் தன்னை பொது மன்னிப்பிலே விட வேண்டும் என்று அவர் நிபந்தனை வைப்பதனூடாக அவர் சொல்லுகின்ற சாட்சியம் எவ்வளவு தூரம் உண்மைத்தன்மை உள்ளது என்று நாங்கள் சிந்திக்க வேண்டி இருக்கின்றது. அவர் ஒருவேளை தன்னை பொது மன்னிப்பிலே விடுவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விடயங்களை எல்லாம் சொல்கின்றாரோ என்ற அடிப்படையிலே அவரை ஒரு சந்தேகத்துக்குரியவராக மாற்ற முற்படுகிறார்கள். ஏற்கனவே அவருக்கு சிறையிலே ஆபத்து இருக்கின்ற என்பதாக பல தரப்பாக சுட்டுக்காட்டப்பட்டது. அதாவது ஒரு இராணுவ அதிகாரியாக இருந்து கொண்டு இராணுவத்துக்கு எதிரான வலுவான ஒரு சாட்சியமாக இருக்கக்கூடிய ஒருவருடைய பாதுகாப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று. ஏனால் இதனால் பாதிக்கப்பட போவர்கள் இலங்கை இராணுவத்தினர், அரச உயர்வு இடத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு கட்டளை வழங்கியவர் என்ற அடிப்படையில பலர் தொடர்பட்டிருப்பார்கள். ஆகவே அவரை இல்லாமல் செய்வதனூடாக, அவரை குரலை மௌனிக்க செய்வதனூடாக இவர்கள் பாரிய அழுத்தத்திலிருந்து விடுபட முடியும். ஆகவே அவருக்கு பாரிய உயர என்று அவருடைய கூற்றியே சந்தேகிக்கக்கூடிய வகையிலாக இவர் இதை கூறுகின்றார் என்றால் இவர்கள் திட்டமிட்டு சோமட்ட ராஜபக்சவை இந்த விவகாரத்திலே ஒரு சந்தேகத்துக்குரியவராக மாற்ற முற்படுவதை நாங்கள் அவதானிக்கணும். இது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒன்று. உண்மையிலே அன்ரோமர் திசநாயக்க அரசாங்கம் திராணி இருந்தால் சோமட்ட ராஜபக்ச கூறுவதை போன்று ஒரு சர்வதேச சுயாதீன விசாரணை குழு அமைத்து அந்த விசாரணை குழு முன்னிலையிலே சோமட்ட ராஜபக்சவை நேரடியாக செம்மணிக்கு அழைத்து வந்து சிந்துபாத் இந்து மயானம் உள்ளிட்ட ஏனைய இடங்களை அவர் அடையாளம் காட்டி அந்த செம்மணி அகழாய்வு தளத்தை விரிவாக்குவதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதோடு உடனடியாகவே அவர் ஏற்கனவே அடையாளம் காட்டிய சாட்சியம் வழங்கிய அந்த இராணுவ மேலதிகாரிகளை உடனடியாக கைது செய்து அவர்களை இந்த செம்மணி விவகாரத்தோடு தொடர்புபடுத்தி அவர்களிடம் விசாரணைகளை தீவிரப்படுத்தி அவர்கள் மீது சட்ட நடவடிக்கையை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். இதற்கு நீங்கள் கூறுவதை போன்று நீதியமைச்சர் கூறுவதை போன்று சரியான ஆதாரங்கள் கிடைத்தால் நாங்கள் எவராக இருந்தாலும் தண்டிப்போம், நாங்கள் பயப்பட மாட்டோம் என்று நீங்கள் வாய்ச்சவடால் விட வேண்டாம். உங்களுடைய வாய் வீரத்தை தமிழ் மக்கள் எதிர்நோக்கவில்லை. இதே போன்ற எத்தனையோ பேரை நாங்கள் பார்த்து விட்டோம். செயல்பாடு தான் தேவை. செம்மணி விவகாரத்திலே நீங்கள் மனம் இருந்தால் இடம் உண்டு. இந்த அன்ரோமர் திசநாயக்க அரசாங்கம் செம்மணி விவகாரத்திலே நேர்மையாக செயல்பட வேண்டுமாக இருந்தால் உடனடியாகவே சோமண்ட ராஜபக்சவை, லான்ஸ் கோப்ரல் சோமண்ட ராஜபக்சவை கொண்டு வந்து இந்த செம்மணி விவகாரத்தை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி அவர் கூறுகின்ற நான் நினைக்கிறேன் கேப்டன் அதிகாரி நினைக்கிறேன் கோபகே என்று பெயர் ஞாபகம் இருக்கு, அவர் உள்ளிட்ட அந்த இராணுவ அதிகாரிகளை உடனடியாக கைது செய்து அவர்களிடமிருந்து விசாரணையை தொடங்கினால் அந்த நொடி பொழுது தமிழ் மக்கள் நம்பிக்கையோடு இந்த அரசாங்கத்தை பின்தொடர்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அதை விட்டுவிட்டு நீங்கள் வார்த்தை ஜாலங்களின் ஊடாக இப்படி அரங்கத்திலே ஒரு சிலரை கூப்பிட்டு வைத்து கதைத்து விட்டு நீங்கள் உலகத்துக்கு பேக்காட்டுகின்ற நாடகத்தை நீங்கள் செய்தால்
தமிழ் மக்களுடைய மனங்களையும் இதயங்களையும் வெல்ல முடியாது என்பதைத்தான் என்னால் கூறுவேன். ஆகவே இவருடைய நீதியமைச்சருடைய இந்த கூற்று என்பது திசை திருப்பி இந்த விடயங்களை வலுக்குறைப்பு செய்வதற்கான ஒரு உபாயமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆம், 2 விடயங்கள் இராமேந்திரன். இந்த நம்பிக்கையை கட்டியெழுப்பதற்கு 2 சந்தர்ப்பங்கள். ஒன்று, செம்மணிக்கு முன்னதாக இந்த காணாமலாக்கப்பட்டவர்களை சந்தித்திருந்திருந்தால் நிச்சயமாக மக்கள் உண்மையாக தமிழ் மக்களுடைய கரசினையோடு செயல்படுகிறார் என்று கூறியிருப்பார்கள். இனி இன்னொரு சந்தர்ப்பம் என்னவென்று சொன்னால், இதை நிரூபிப்பதற்கு, அதாவது இதை செய்து காட்டுவதற்கு நேரம், எவ்வளவோ நேரம் இருக்கிறது. சோமரத்ன ராஜபக்ஷவை அனுரகுமார திசாநாயக்கவுடைய அரசாங்கம் விசாரித்து கொண்டு வந்து இடங்களை காட்டும் என்று சொன்னால் நான் நினைக்கிறேன் எங்களுடைய தமிழ் மக்கள் நம்புவார்கள். அதை செய்யும் வரையும், அதை செய்யாமல் விட்டால் இவர்களுடைய உண்மையான தன்மையை மக்கள் புரிந்து விடுவார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, இதே நேரத்தில் இராமேந்திரன் 2 வருடத்துக்குள் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கும் செம்மணிக்கும் நீதி கிடைக்கும் முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று கூறுகின்றார். எப்படி நம்புவது? இவர்கள் தான் வெறும் வாயாலே வடை சுடுகின்றவர்களாகத்தான் இவர்கள் இருக்கின்றார்கள். நீங்கள் காணாமலாக்கப்பட்ட ஒரு விவகாரத்திலே நேரடியாக தொடர்பட்டவர்கள் இராணுவத்தினர், செம்மணியோடு தொடர்பட்டவர்கள் இராணுவத்தினர்கள், தையிட்டி பௌத்த ஆக்கிரமிப்போடு தொடர்பட்டவர்கள் இராணுவத்தினர்கள். இராணுவத்துக்கு எதிராக உங்களினால் ஒரு சுண்டு விரலை கூட அசைத்து விட முடியாது. அதுதான் அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்தினுடைய இன்றைய நிலை. ஆகவே இவர்கள் வெறுமனே இப்ப 2 வருடங்களே, ஏற்கனவே 2 வருடம் ஆகிவிட்டது. இந்த 2 வருடங்கள் என்று சொன்னால் இப்படித்தான் கடந்த நல்லாட்சியிலும் தாங்கள் வந்தவுடன் ஒரு அரசியலமைப்பை கொண்டு வருவோம், இந்த அரசியலமைப்பினூடாக நாட்டினுடைய இனப்பிரச்சனைக்கான தீர்வை கொண்டு வருவோம் என்று காணுவோம் என்று சர்வதேசத்துக்கும் வாக்குறுதி வழங்கினார்கள், தமிழ் மக்களும் கூறினார்கள். ஆனால் 4.5 ஆண்டுகள் ஏமாற்றி விட்டு ஆட்சி கவிழ்கின்ற இறுதி நேரத்திலே அந்த ஏக்கியராட்சி என்கின்ற அரசியலமைப்புக்கான முஸ்திப்புகளை எடுத்தார்கள். கடைசியாக அவர்கள் அதை செயல்படுத்த விரும்பாமலே தாங்களே ஒரு அரசியல் நாடகத்தை ஆடி தங்களுக்குள்ளாக கண்ணை விரித்து நின்று கொண்டு ஆட்சியை கவிழ்த்து விட்டு எல்லாமே முடிந்து விட்டது என்றாக கணக்கு காட்டினார்கள். அதே போன்று அனுரகுமார திசாநாயக்க ஏற்கனவே 2வது வருஷத்தை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 2 வருடம் என்றால் ஆட்சியினுடைய இறுதி காலம் வந்துவிடும். அந்த 2 வருடத்துக்குள்ளாக அவர்களுடைய அரசியல் நிலைமை என்பது, நாட்டினுடைய நிலைமை என்பது வேறு வேறு திசை திருப்பல்களுக்கு பின்னால் சென்றதற்கு பிற்பாடு இதை யாருமே நினைவில் வைத்திருக்க போவதும் இல்லை. இவர்கள் அதை தொடர்ந்தேர்ச்சியாக முன்னெடுக்க போகிறவர்களும் இல்லை. ஆகவே இது ஒரு ஏமாற்று. இது வழக்கமாக 10ஓடு 11 தான். இது தொடர்ச்சியாக கூறி வருகின்ற விடயம். இவர்கள் மாதங்கள், வருடங்களை காலக்கெடுவாக முன்வைப்பது என்பது அது வெறுமனே ஒரு சம்பிரதாயபூர்வமான ஒன்றாகத்தான் நான் பார்க்கின்றேன். நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போன்று உண்மையிலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பலாலியிலே ஆளரவற்றம் இல்லாத ஒரு உயர் பாதுகாப்பு வலய வீதியிலே நடந்துவிட்டு அதை ஏதோ இங்கே வந்து தான் ஏதோ மிகப்பெரிய ஒரு இயல்பாக இருந்ததாக காட்டிக் கொள்கின்ற அனுரகுமார திசாநாயக்க செம்மணிக்கு வருகை தராமல் சென்றார். அங்கே போராடிய மக்களை சந்திக்காமல் சென்றார். அதுதான் உண்மை. அதே போன்று ஹர்ஷன் நாணயக்காரவும் வந்து அந்த போராடிய மக்களை அந்த இடத்திலே சந்திக்காமல் சென்றார். ஆகவே மக்களை நேரடியாக சந்திக்க வேண்டிய இடங்களை சந்திப்பதற்கு இவர்கள் பின்வாங்குகின்றார்கள். ஆக இவர்களினால் ஒரு இராணுவத்துக்கு எதிராக, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தேர்தலின் போதும் கூறினார்கள், தாங்கள் இராணுவத்தை எந்த விதத்திலுமே காட்டிக் கொடுக்க மாட்டோம், இராணுவத்துக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ள மாட்டோம். இந்த நொடிப்பொழுது வரை, கடந்த மே 19ஆம் தேதி போர் வீரர்கள் வெற்றி தினத்திலே வந்து ஜனாதிபதி என்ன கூறுகின்றார்? இராணுவத்தினரை பாதுகாப்போம். அப்ப அந்த அந்த இராணுவத்துக்கு எதிராக தானே செம்மணி விவகாரமாக இருந்தாலும் காணாமலாக்கப்பட்டோட விவகாரமா? எப்படி நீங்கள் அங்கே தெற்கிழங்கையிலே ஒரு பேச்சை பேசிவிட்டு வடக்கிலே வந்து நின்று கொண்டு அது இராணுவமாக இருந்தாலும் நாங்கள் ஆதாரம் இருந்தால், குற்றம் செய்திருந்தால், எவராக இருந்தாலும் நாங்கள் தண்டிப்போம் என்று. ஆகவே இது என்னை பொறுத்தவரையிலே வெறுமனே ஒரு வார்த்தை ஜாலங்களினூடாக கடந்த கால ஆட்சியாளர்களைப் போன்று தமிழ் மக்களை ஏமாற்ற முற்படுகின்றார்களே தவிர இதிலே எந்த விதத்திலுமே நாங்கள் ஒரு கரிசனை கொள்ளக்கூடிய அளவிலான ஒரு ஆக்கப்பூர்வமான விடயங்களாக நான் பார்க்கவில்லை. நிச்சயமாக நீங்கள் கூறுவது சரி. அவர்கள் தங்களுடைய இனத்துக்கு எதிராக எந்த காலகட்டத்திலும் தமிழ் மக்களுடைய நலனுக்காக அவர்கள் செயல்பட மாட்டார்கள், சிங்களவர்களுக்காக செயல்படுவார்கள் என்பதை இப்பொழுது மீண்டும் 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 நிரூபித்து காட்டிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இதை எம்முடைய இனம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற இடத்தில் கூறிக்கொண்டு, இராமேந்திரன், செம்மணி புதகுழி தொடர்பாக 3ஆம் கட்ட அகழ்வு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 30வது நாள் இன்றைய நாள். இந்த 30வது நாளில் என்ன நிலவரம் என்றதை எங்களுடைய உறவுகளுக்கு கூறுவீர்களா? நிச்சயமாக 3ஆம் கட்ட அகழ்வு பணி இப்போது 1ஆம் கட்டம் 2ஆம் கட்டமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அகழாய்வு தளம் 1, 2 என 2 தளங்களும் விரிவாக்கம் அடைந்து சென்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில இன்றைய தினம் நாங்கள் உரையாடி கொண்டிருக்கின்ற ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம் 21ஆம் தேதி மேலும் 11 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு 7 எண்பு தொகுதிகள் மீட்கப்பட்டிருக்கின்றது. இதை அடுத்து இதுவரை செம்மணி சிந்துபாத் இந்து மயானத்திலே அகழாய்வு தளம் 1 மற்றும் 2 மொத்தமாக அடையாளம் காணப்பட்ட எண்பு தொகுதிகளோட எண்ணிக்கை 400 கடந்து 405 உயர்வடைந்திருக்கின்றது.
அதேபோன்று 377 எண்பு தொகுதிகள் இதுவரை மீட்கப்பட்டிருக்கின்றது. இதுவரை முதலாம் கட்டத்திலே 9 நாட்களும், 2ஆம் கட்டத்திலே 45 நாட்களுமாக 54 நாட்கள் அகழாய்வு இடம்பெற்றது. இப்போது 30 நாட்களாக கிட்டத்தட்ட 84 நாட்கள் மொத்தமாக அகழாய்வு இடம்பெற்று, அதிலே அகழ்வு நடவடிக்கை இடம்பெற்று அதிலே 405 எண்பு தொகுதிகள் ஏற்கனவே 394 வருகின்ற போது இலங்கையினுடைய பாரிய முதலாவது மிகப்பெரிய மனித புதைகுழியாக செம்மணி மாறியிருந்தது. தற்போது 405 என்கின்ற நிலையை கடந்து ஒரு மிக பெரும் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் அது மாறியிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் 9 எண்பு தொகுதிகள் ஒன்றோடு ஒன்று தொடர்புபட்டதாக ஒரு குவியலாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. அதிலே பார்க்கின்ற போது நாங்கள் ஒரு சிறுவருடைய 80 தொகுதியும் அதோடு இணைந்ததாக இருக்கின்றன. ஒரே குடும்பத்தவர்களோ இல்லை ஒரே சம்பவத்திலே அங்கே படுகொலை செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு ஒன்றாக கொண்டு போய் அந்த இடத்திலே போடப்பட்டவர்களாக இருக்கலாம் என்றால் அந்த இருக்கின்ற நிலைகளை வைத்து பார்க்கின்ற போது மிக நெருக்கமாக ஒன்றோடு ஒன்று தொடர்புபட்டதாக ஒன்றன் மேல் ஒன்றாக பிணைந்ததாக அந்த 9 எண்பு தொகுதிகளும் குவியலாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. ஆகவே தொடர்ந்தும் செம்மணி புதைகுழி என்பது, சிந்துபாத்தி இந்துமையான புதைகுழி என்பது சிங்கள இராணுவத்தினருடைய மிக கொடூரமான மனிதாபிமானமற்ற மிக ஒரு மிலேச்சத்தனமான ஒரு படுகொலையினுடைய கோர சம்பவங்களுடைய வெளிப்பாடாக அது தொடர்ச்சியாக தன்னை அது வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அந்த மண்ணுறங்கும் அந்த மக்கள், அந்த எங்களுடைய உறவுகள் என்பு கூடுகளாக வெளிப்பட்டு தங்களுக்காக நீதி கோருகின்ற ஒரு அந்த ஓலம், அந்த இதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்ற. ஆகவே செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானம் நாளுக்கு நாள் தொடர்ந்தும் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஆகவே இது நீதியமைச்சர் ஹர்ஷ நாணயக்கார அவர் வந்து சென்றாலோ, இல்லை ஏன் நாளை ஜனாதிபதி அன்றோ நாயக்கா வந்து சென்றாலோ இந்த விடயங்களை மூடி மறைத்து விட முடியாது. ஆனால் அது தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக இந்த விடயங்களை நாங்கள் என்னால் இது சாதாரணமாக நாங்கள் அந்த செம்மணி விவகாரத்தோடு சம்பந்தப்பட்ட இல்லை மீட்கப்படுகின்ற அந்த எண்பு தொகுதியோடு சம்பந்தப்பட்ட இல்லை அங்கே மூச்சடக்கப்பட்டிருக்கின்ற இல்லை படுகொலை செய்யப்பட்டிருக்கின்ற அந்த 405 பேரோ இல்லை 500 600 பேரோடு மட்டுமே மட்டுப்படுத்தப்படுகின்ற விடயம் அல்ல. இதற்கான நீதியை நாங்கள் கோரி பெறுவது என்பதுதான் தமிழ் மக்கள் இந்த தேசத்திலே எதிர்காலத்திலே எங்களுடைய எதிர்கால தலைமுறையினருக்கான ஒரு உத்தரவாதத்தை நாங்கள் ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆகவே செம்மணி என்பது தினம் தினம் அங்கே அகழப்படுகின்ற விடயம் என்பது எங்களுக்கான ஒரு அடிப்படையாகத்தான் இதை நாங்கள் கருத வேண்டும். ஆகவே தமிழ் மக்கள் தேவையற்ற திசை திருப்பல் விடயங்களிலே எங்களுடைய கவனங்களை கொண்டு போகாது. இந்த விடயங்களை நாங்கள் ஒரு முழுமையாக உள்வாங்கி நிலத்திலும் புலத்திலும் இருக்கின்றவர்கள் இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்று இந்த செம்மணி புதைகுழி அகலப்பட்டு கொண்டிருக்கின்ற சம நேரத்திலே இதை அழுத்தம் கொடுக்கக்கூடிய வகையிலானதாக நாங்கள் மாற்றுவதற்கு எல்லோருமாக இணைந்து அந்த முயற்சிகளை முன்னெடுத்து அந்த செம்மணியிலே மீட்கப்படுகின்ற அந்த 80 தொகுதிகளோடு அந்த செம்மணியிலே புதைக்கப்பட்ட அந்த எங்களுடைய உறவுகளுக்கான நீதி மீளவும் அந்த செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானத்திலே போட்டு மூடப்பட்டு விடக்கூடாது, மூடப்படாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் அதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பாகவும் நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல என்ன சுட்டிக்காட்ட விரும்புவோம். ராமதர், நீங்கள் இப்ப செம்மணி தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது, உரையாடி கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய தலையில் ஓடிய ஒரு விடயம் என்னவென்றால், நீதியமைச்சருடைய பயணம் தொடர்பாக, அதாவது செம்மணிக்கு வந்திருந்த விடயம் பொழுது அவர் கூறியிருந்தார், அதாவது ஆதாரங்கள் இருந்தால், சாட்சியம் இருந்தால் கொண்டு வாருங்கள், நாங்கள் அதற்கான நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லும் பொழுது நான் சில யோசிச்சேன், கொஞ்சம் ஹாஷாக இருந்து விட்டேனோ தெரியவில்லை. அதாவது உண்மையிலே சில வேளைகளில் அவர்கள் ஒரு உண்மைத்தன்மையோடு செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றோன்னு யோசித்தேன். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இப்போ கோட்டபாய ராஜபக்ஷாவை கைது செய்வதற்கும், இனி ரணில் விக்ரமசிங்காவை கைது செய்தது, இனி பசிலுக்கு இப்பொழுது பிடியாணை விட்டிருப்பது, இவையெல்லாம் பார்க்கும் பொழுது அனுரகுமார திசாநாயக்காவுடைய அரசாங்கம் ஒரு துணிச்சலோடு செயல்படுவது போல் தெரிகின்றது. அப்படி என்று சொன்னால், இப்போ இந்த நேரத்தில் சில வேளைகளில் இராணுவத்தினர் யார் அது இந்த படுகொலையை செய்தார்கள், இந்த இனப்படுகொலையை செய்தார்கள் என்று சுட்டி காட்டினால் சில வேளைகளில் அவர்களை கைது செய்வதற்கான இங்கே வாய்ப்புகள் அமைந்திருக்கும் போல இருக்கு. அப்படின்னால் அப்படியா அதற்காகத்தான் அவர் இந்த விடயங்களை கேட்கின்றார் போல் இருக்கின்றது என்று சிந்திக்கின்றேன். அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? உண்மையிலே கோத்தபாய ராஜபக்ஷ இல்லை பசில் ராஜபக்ஷ இல்லை ரணிலுடைய கைது என்பது அது அரசியல் பழிவாங்கல் என்கின்ற ஒரு விடயமாக நாங்கள் அடையாளப்படுத்தாவிட்டாலும் அது ஆக்கப்பூர்வமான நிலைமை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அது ஆழமாக நாங்கள் பார்க்கப்பட வேண்டிய விடயம். அன்றோமர திசாநாயக்க அரசாங்கம் இல்லை ஜேவிபி அரசாங்கம் தங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தினூடாக ஒரு மீண்டும் அவர்கள் ஒரு தசாப்தம் கடந்து இல்லை எதிர்கால இலங்கையினுடைய தலைமை பீடம்
தாங்கள்தான் என்கின்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அரசியல் ரீதியாக எதிரணியிலே இருக்கக்கூடியவர்களை பலகீனப்படுத்தக்கூடிய நகர்வுகளை அவர்கள் செய்து வருகின்றார்கள். அது மிக கச்சிதமாக அவர்கள் அந்த அரசியல் பழிவாங்கல் என்கின்ற கோணத்திலே இல்லாமல் எவரவரை எந்தெந்த விடயத்திலே உள்வாங்க வேண்டுமோ அந்த விடயத்திலே உள்வாங்கின்றார். இந்த கோத்தபாயவை கைது செய்கின்ற அளவுக்கு இந்த அரசாங்கம் நெருங்குகின்றது. ரணிலை கைது செய்தார்கள், பஷிலை இன்டர்போல் மூலமாக கைது செய்ய போகின்றார்கள் என்கின்ற விடயமெல்லாம் நடந்தேறினால் கூட தமிழ் மக்களுடைய அதெல்லாம் செய்தவர்கள் தமிழ் மக்களுக்கு நீதியை கொண்டு வருவார்கள், இராணுவத்தை குற்றவாளி கொண்டு நிறுத்துவார்கள் என்று நாங்கள் கனவிலும் நம்பிவிட முடியாது. இன்று ரணிலுடைய விடயம் எங்கே இருக்கின்றது? அவர் கைது செய்யப்பட்டார், பிணையில விடுவிக்கப்பட்டு விட்டார். இன்று அவர் அதுக்கான தொடர் நடவடிக்கை என்ன? அவர்கள் ஒரு அச்சுறுத்தலை கொடுத்தார்கள். ரணிலை மிஸ்டர் கிளீன் என்கின்ற அந்த இமேஜில் இருந்து அவரை உடைத்தார்கள். அவர் ஒரு தனிப்பட்ட ரீதியாக தன்னுடைய மனைவியினுடைய பதவியேற்பு விழாவுக்காக அரசாங்கத்தினுடைய நிதியை, மக்களுடைய வரிப்பணத்தை அவர் கையாடி இருக்கின்றார் என்கின்ற ஒரு விடயத்தை அவர்கள் கொண்டு வந்ததனூடாக ரணிலை வேறு மத்திய வங்கி பணை முறை உள்ளிட்ட வேறு விடயங்கள் எல்லாம் அது வேறு சிக்கலான விடயங்கள். அதற்குள் அவர்கள் இன்னும் செல்ல முடியாத நிலைமையில் இருக்கின்றது. ஆகவே அவர்கள் அவ்வாறான கைதினூடாக அடுத்தது இவர்களுக்கு சவாலாக இருக்கக்கூடிய ஒருவராக ரணில் விக்ரமசிங்க தான் உடனடியாக ராஜபக்சேக்கள் மீண்டெழுந்து வருவது என்பது அது காலத்தின் கையிலே உள்ளது. சஜித் பிரேமதாச அவர்கள் சவால் அளிக்கக்கூடிய ஒரு எதிர்த்தரப்பாக இல்லை. ஆகவே ரணில் விக்ரமசிங்க ஒருவர் மட்டும்தான் இந்த நாட்டிலே மீண்டும் ஒரு அரசியல் ரீதியாக தலையெடுத்து இவர்களுக்கு சவால் அளிக்கக்கூடிய ஒருவர். ஆகவே அவரை கைது செய்வதனூடாக ஒட்டுமொத்தமாக எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய உளவியலை உடைப்பது. ரணிலையே கைது செய்து விட்டார்கள் என்றால் மற்ற அனைவரையுமே ஒரு பீதிக்குள்ளாக்குவது. அடுத்தது யார், அடுத்தது எப்படி இந்த அரசாங்கம் நகரப்போகின்றது என்கின்ற ஒரு பீதியை ஏற்படுத்துவது. அது நாங்கள் அந்த நேரமே ரணில் கைது விடயம் இடம்பெறுகின்ற போது நாங்கள் இந்த பின்னணியை நாங்கள் வடிவாக அலசி ஆராய்ந்திருந்தோம். ஆகவே அப்படியான ஒரு நிலையில் தான் இவர்கள் கொண்டு வர தங்களுடைய அரசியல் இருப்பை தக்க வைப்பதற்காகத்தான் இந்த கைதுகள், இந்த பரபரப்பான விடயங்கள் எல்லாம் முன்கொண்டு செல்லப்படுகின்றது. அதிலே சொல்வதை போல காகம் இருக்க பணம்பலம் விழுந்ததை போன்று இப்போ ராஜபக்சேக்கள் மீது இந்த பிடி இருகின்ற போது அது உயிர்த்தஞார் தாக்குதலுக்கான நீதியை வழங்குவதாக பார்க்கப்படும். ஆக உயிர்த்தஞார் தாக்குதலுக்கு நீதியை வழங்குகின்ற இந்த அரசாங்கம் இல்லை அந்த கிறிஸ்தவ சமூகம் இன்று கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகையோ இல்லை ஏனியவர்களோ இந்த அவர்கள் சொல்கின்றார்கள், எங்களுக்கு நிதியோ இல்லை வேறு எந்த இழப்பீடுகளோ எங்களுக்கு தேவை, எங்களுக்கு நீதி தான் தேவை. அந்த கொல்லப்பட்ட அந்த 270க்கும் மேற்பட்ட உறவுகளுக்கும் படுகாயங்களுக்குள்ளான 500 பேருக்கு மேற்பட்ட படுகாயம் அடைந்த அந்த சம்பவத்துக்கு காரணமானவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். தங்களுடைய ஒரு சுயலாப அரசியல் காரணங்களுக்காக மிகப்பெரிய ஒரு விடயத்தை செய்தவர்களை நாங்கள் சும்மா கடந்து செல்ல முடியாது. ஆகவே சட்டத்தின் முன் அவர்களை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். இன்று நீங்கள் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த ஒரு உயிர்த்தஞார் தாக்குதல் சம்பவத்தோடு தொடர்பட்ட விடயத்துக்காக நீங்கள் நீதி கேட்கின்றீர்கள். அதுல எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் நீங்கள் உங்களுடைய விடயத்துக்கு இழப்பீடு வேண்டாம், நீதிதான் வேண்டும், சம்பந்தப்பட்டவர்கள் எவராக இருந்தாலும் சட்டத்தை முன் நிறுத்த வேண்டும் என்று கூறிவிட்டு தமிழ் மக்களுக்கு ஒரு விதத்திலே வந்து போதனை செய்வது. இதே கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை எங்களுடைய நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் மீது குண்டு வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டு 140க்கும் மேற்பட்ட எங்களுடைய மக்கள் அங்கே கொல்லப்பட்டார்கள். எப்படி கொல்லப்பட்டார்கள்? நீங்கள் தேவாலயத்திலே சென்று தஞ்சமடையுங்கள், அங்கே நாங்கள் தாக்குதல் நடத்த மாட்டோம் என்று கூறி துண்டு பிரசுரங்களை போட்டு அந்த நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்திடம் அங்கே எங்களுடைய மக்களை அடக்கலம் செய்ய வைத்து விட்டு திட்டமிட்ட வகையில் இது திட்டமிட்ட படுகொலை. இது தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இன்று எத்தனை தேவாலயங்கள் இங்கு உடைக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு எத்தனை தேவாலயங்களில் எங்களுடைய மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எத்தனை கிறிஸ்தவ தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு உங்களுடைய நீதி என்ன? உயிர்த்தஞான தாக்குதலை கொல்லப்பட்ட அந்த கிறிஸ்தவர்களுக்காக மட்டும்தான் நீங்கள் நீதியை கேட்பீர்கள். ஆனால் நீங்கள் சந்தேகத்துக்குரியவர்களாக பார்க்கப்படுகின்றீர்கள். நீங்கள் வேறு ஒரு அரசியல் நிகழ்ச்சி நிரலே செயல்படுவதாக பார்க்கப்படுகின்றீர்கள். இது அனுர அரசாங்கத்துக்கும் பொருந்தும். நீங்கள் அந்த மக்களுக்கு ஒரு நீதியை விரைந்து வழங்குகின்ற போது இந்த செம்மணி விவகாரத்திலே உங்களால் அதை சமாந்திரமாக நீங்கள் உங்களுடைய தலையில தூக்கி சுமக்கின்ற விடயம் இல்லவே. உயிர்த்தஞார் தாக்குதல் விசாரணை அங்கே நடக்கட்டும், செம்மணி விவகாரம் இங்காலே நடைபெறட்டும். இன்று குருக்கள் மடத்திலே அகழ்வு நடைபெறுகின்ற போதே செம்மணியிலே அகழ்வு நடைபெறுகின்றது. ஆகவே சமாந்தரமாக அகழ்வு நடைபெறுகின்றது சொன்னால் விசாரணைகள் உயிர்த்தஞார் தாக்குதல் அந்த பக்கமும் இங்கே செம்மணி விவகாரம் முன்னெடுக்க முடியாது. ஆகவே அங்கே சிங்கள மக்கள் மத்தியிலே அவர்களுக்கு கண்ணிலே வெண்ணையும் தமிழ் மக்களுக்கு சுண்ணாம்பையும் வைக்கின்ற அந்த மாற்றாந்தாய் மனப்பான்மையின் போக்கிலே இந்த அரசாங்கமும் செயல்படுகின்றது என்பதிலே மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஆகவே பசில் ராஜபக்ச நாளை கைது செய்யப்பட்டாலோ, கோத்தபாய ராஜபக்ச கைது செய்யப்பட்டாலோ அது முழுக்க முழுக்க அவர்களுடைய அரசியல் தேவைகளுக்காக அவர்கள் முன்வைக்கப்படுகின்ற விடயம். ஆகவே செம்மணியோ காணாமலாக்கப்பட்டவருடைய விவகாரமோ தையிட்டியோ இல்ல காணி விடுவிப்பாக இருக்கட்டும்,
எந்த ஒரு நிலையிலுமே இவர்கள் ஏனால் இராணுவம் என்பது இங்கு நிலையாக இருக்கக்கூடிய ஒன்று. அந்த இராணுவத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டு, இராணுவத்தினரை தங்களுக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட முடியாத நிலையில வைத்துக் கொண்டுதான் இவர்கள் தங்களுடைய அரசியலை முன்னெடுக்க முடியும். ஆகவே இராணுவத்தினர் மீது இவர்கள் ஒரு துரும்பை கூட அசைக்கப் போவதில்லை. கோத்தபாயவை கைது செய்தால் கூட கோத்தபாய என்பவர் அவர் முன்னாள் ஒரு பாதுகாப்பு செயலாளராக இருந்த காரணத்துக்காக கைது செய்யப்படவில்லை. ஜனாதிபதியாக இருந்து கொண்டு ஜனாதிபதியாக வருவதற்காக அவர் மேற்கொண்ட அரசியல் காரணங்களுக்காகத்தான் அவர் கைது செய்யப்பட போகின்றார். ஆகவே அரசியல் காரணத்துக்காக அந்த விடயம் முன்னெடுக்கப்படுகின்றது. அது துணிச்சலாக நாங்கள் பார்க்க முடியாது. அது ஒரு அரசியல் தேவைகளுக்காக அவர்கள் செய்கின்றார்கள். ஆகவே தெற்கிலங்கையிலே தங்களுக்கு எதிரான தரப்பினரை இவ்வாறான சட்ட ரீதியான நடவடிக்கையின் மூலமாக அச்சுறுத்தி அடக்குவதன் ஊடாக தங்களுக்கு உண்மையிலே ஜெயலலிதா அம்மையார் தமிழகத்தில் எதிர்கொண்ட நடவடிக்கை தான். எதிர்க்கட்சி மட்டுமல்ல, எதிரி கட்சியே இருக்கக்கூடாது என்கின்ற வகையிலாக இவ்வாறான அழித்தொழிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டவர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். அதிமுக அவர் 2011ஆம் ஆண்டு அவர் முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்டதற்கு பிற்பாடு அவருடைய அணுகுமுறை என்பது அவர் நேரடியாகவே சொன்னார் தேர்தல் பரப்புரைகளில். எதிர்க்கட்சி மட்டுமல்ல, எதிரி கட்சியே இல்லாத ஒரு நிலைமையை நான் உருவாக்குவேன் என்று. தனியே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழகத்தினுடைய நிரந்தர முதலமைச்சர், நிரந்தர தலைவர் என்ற வகையிலாகத்தான் அவருடைய நடவடிக்கைகள். அதே போன்றுதான் இவைகளும் அந்த இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த எதிர்த்தரப்பு என்ற ஒன்றே இருக்கக்கூடாது. அதையும் இதையும் நாங்கள் போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. அவர்கள் அதையெல்லாம் செய்கின்றார்கள். அந்த வகையிலே தமிழ் மக்களுக்கு மீதாவது ஒரு நியாயத்தை தமிழ் மக்களுக்கு நீங்கள் நியாயத்தை செய்வதாக இருந்தால் உடனடியாகவே சோமன் ராஜபக்சவை இந்த விடயத்திலே நேரடியாக தலையிட்டு அவர் அடையாளம் காட்டுகின்ற இராணுவத்தினர் உடனடியாக கைது செய்து நீதி பொறிமுறைக்குள்ளாக விட்டுவிட்டு நீங்கள் உங்களுடைய வேலையை பாருங்கள். நீதித்துறை தன்னுடைய வேலையை பார்க்க. அதே போன்று அனந்தி சசிதரன் அவர்கள் எழிலன் அவர்களை கையெழுத்து விவகாரம் இன்று வவுனியா நீதிமன்றத்தால் கூட கட்டளை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் கூட இன்று அதோடு சம்பந்தப்பட்ட இராணுவத்தினர் நீதிமன்றத்திலே முன்னிலையாகாமல் இழுத்தடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதை நீங்கள் விரைவுபடுத்துங்கள். அந்த அனந்தி சசிதரன் அவர்கள் தன்னுடைய கணவர் எழிலனை எந்த இராணுவத்தினர் ஒப்படைத்தாரோ அந்த இராணுவ அதிகாரியோ இல்லை இராணுவ சிப்பாயோ அந்த நீதிமன்ற நடவடிக்கைகளை முற்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுங்கள். நீங்கள் அதை செய்யுங்கள். நீதித்துறை தன்பாட்டில் நீங்கள் சொல்வதை போல நீதித்துறை சுயாதீனமாக இயங்குகின்றது என்றால் நீங்கள் அதற்கான நடவடிக்கை எடுத்துவிட்டு அதை நீதித்துறையை தன்பாட்டிலே செயல்பட விடுங்கள். தமிழ் மக்கள் இயல்பாகவே அதன் மீது நம்பிக்கை வைப்பார்கள். ஆனால் இது எல்லாம் நடைபெற விடாமல் தடுத்து தற்காத்து கொண்டு அதை தற்காத்துக் கொள்கின்ற தரப்பாக நீங்கள் இருக்கின்ற வரை தமிழ் மக்களுடைய மனங்களை வெல்ல முடியாது. ஆகவே ரோமர திசாநாயக்க அரசாங்கம் தெற்கிலங்கையிலே மேற்கொள்கின்ற இந்த அதிரடி நடவடிக்கைகள் எல்லாம் முழுக்க அரசியல் காரணங்களுக்காகத்தான். அது சரியான திசை நோக்கி நகர்ந்தாலும் தங்களுடைய அரசியல் காரணங்களுக்காக அதை வைத்து கொண்டு தமிழ் மக்களுடைய விவகாரத்திலும் இவர்கள் நேர்மையாக நடப்பார்கள் என்று நம்புவோமாக இருந்தால் இளவு காத்த கிளியாக தமிழ் மக்களாகிய நாங்கள் மீண்டும் ஏமாற்றப்படுவதை தவிர வரலாற்றிலே எங்களுக்கு வேறு எதுவுமே மிஞ்சப் போவதில்லை என்பதை நான் ஆணித்தரமாக கூற முடியும். அப்படி என்றால் உங்களுக்கு நம்பிக்கையில் போட்டிருக்கின்றது. அதாவது இந்த இவர்களுடைய அந்த நடவடிக்கை முழுக்க இப்போ நான் ஏன் அதை கேட்கின்றேன் என்றால் தெற்கிலங்கையில் பார்த்தீர்கள் என்றால் ராஜபக்ஷாக்களுடைய குடும்பங்களை சுற்றி வளைத்து கொண்டு விசாரணைகள் என்று அவர்களை அலைய விடுவதும் பதட்டமான ஒரு பீதியில் வைத்திருப்பது போல் தெரிகின்றது. இப்போ நீங்கள் கூறினீர்கள் அரசியல் தான் இதில் காரணம் என்றால் அப்போ எந்த ஒரு காலகட்டத்திலும் அவர்களை கூண்டுக்குள் கொண்டு வந்து குற்றவாளியாக நிரூபிக்க மாட்டார்கள் என்று அப்படித்தான் நீங்கள் கூறுவது போல் நான் உணர்கிறேன். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லையா? இல்லை, அவர்கள் நிச்சயமாக உயிர்த்தஞர் தாக்குதலே அது வெளிப்படையாக எல்லோருக்குமே தெரிந்தபடியா மீண்டும் ராஜபக்சேக்கள் அரியணை வர வேணும். குறிப்பாக கோத்தபாய ராஜபக்ச மீண்டும் அரியணை வர வேண்டுமாக இருந்தால் அவர் ஒரு சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு சாதாரண ஒரு கட்சியிலே ஒரு அடிப்படை உறுப்பினராக கூட இல்லாத ஒரு இலங்கை வரலாற்றிலே ஒரு நேரடியாக ஒரு தேர்தல் மூலமாக ஜனாதிபதியாக வந்த வரலாறு கோத்தபாய ராஜபக்சவுக்கு தான் உண்டு. ஆகவே அதுக்கு மிக கச்சிதமாக அவர்கள் திட்டமிட்டார்கள். நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிட்டது. மீண்டும் தங்களுடைய தலைமைத்துவத்தின் கீழ்தான் நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்பதாக தெற்கிலங்கை சிங்கள மக்கள் மத்தியிலே அந்த இனவாத ரீதியாக வளர்க்கப்பட்ட அந்த சிங்கள மக்கள் மத்தியிலே அவர்கள் ஒரு ஒரு நிலையை ஏற்படுத்தினார். அதற்கு உயிர்த்தஞர் தாக்குதல் வந்து அவர்களுக்கு கை கொடுத்தது. அதற்காகவே அவர்கள் திட்டமிட்டார்கள். ஆகவே அதோடு நேரடியாக சம்பந்தப்பட்டதாக இன்று அதற்கான விசாரணை வளையங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றது. ஆகவே அவர்கள் ஒருவேளை அந்த விடயத்திலே அவர்கள் பிள்ளையானுடைய சாட்சியமாக இருக்கட்டும், இல்லை வெளிநாட்டில் சேனல் 4 ஊடகத்தினூடாக சாட்சியம் வழங்கியவருடைய சாட்சியத்தின் அடிப்படையிலோ, இல்லை இப்போது சுரேஷ் ஆலை அவர்களுடைய சாட்சியத்தின் அடிப்படையிலோ எந்த அடிப்படையிலும் இவர்கள் ஏற்கனவே அந்த மனித வடிவுண்டாக இருந்து இன்று அரசு தரப்பு சாட்சியாக மாறி இருக்கின்றவருடைய அவர் வழங்கிய தகவலின் அடிப்படையிலோ நிச்சயமாக இவர்கள் நெருங்கி
கோத்தபாய ராஜபக்ச அதிலே கைது செய்யப்பட போகின்றார். ஏனையவர்கள் அவர்கள் ஊழல் விடயங்களோடு சம்பந்தப்பட்டதற்காக தான் பசில் ராஜபக்சவாக இருக்கட்டும், இல்லை ஜோசித ராஜபக்சவாக இருக்கட்டும், இல்லை சமல் ராஜபக்சவனுடைய மகன் சசீந்திர ராஜபக்சவாக இருக்கட்டும், இல்லை மஹிந்த ராஜபக்சவனுடைய மனைவி சிராந்தி ராஜபக்சவாக இருக்கட்டும், இப்படி பலர் ராஜபக்ச குடும்பத்திலே பலர் இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோருமே ஊழல் மற்றும் நிர்வாக மோசடிகள் உள்ளிட்ட காரணங்களுக்காக தான். கோத்தபாய ராஜபக்ச அப்படி அல்ல. அவரை சுற்றியும் அந்த வளையம் பின்னப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் உயிர்த்த தாக்குதலினுடைய பிரதான சூத்திரதாரி என்ற அடிப்படையிலோ இல்லை பிரதான நன்மை அடைந்தவர் என்ற வகையிலோ அவர் அதிலே இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே அவர் கைது செய்யப்படக்கூடும். பசில் ராஜபக்ச கைது செய்யப்படும். அவர்கள் கைது செய்தால் கூட அவர்களை கைது செய்வதற்கான காரணம் நோக்கங்கள் என்பது வேறு. ஆகவே அவர்களை கைது செய்தவர்கள் இராணுவத்தை கொண்டு வந்து சட்டத்தை முன்னிறுத்துவார்கள், தமிழ் மக்களுக்கு ஒரு நீதியை பெற்றுத் தருவார்கள் நம்புகின்ற அந்த நிலைதான் என்னை பொறுத்தவரையிலே நான் திட்டவட்டமாக மறுக்கின்றேன். அப்படியான ஒரு நம்பிக்கையை இந்த அரசாங்கத்தின் மீது நாங்கள் ஏற்படுத்த முடியாது. ஆகவே தமிழ் மக்கள் எதிர்பார்ப்பது, நீங்கள் அவர்களை கைது செய்வதனூடாக எங்களுடைய நம்பிக்கையை நீங்க வெல்ல முடியாது. இன்று வழிவடக்கிலே அந்த ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தை விட்டார்கள், மறுநாளே இராணுவம் மூடி மறைத்தது. இன்று வரை அது அந்த ஆலயத்துக்கு செல்ல முடியாத நிலைமை இருக்கின்றது. ஏன் உங்களால் அதை செய்ய முடியவில்லை? ஏன் தையிட்டி விகாரையில நீதியை வழங்க முடியவில்லை? ஏன் வெடுக்குநாரை மலை, ஏன் குருந்தூர் மலையிலே அங்கே நல்லெண்ணங்களை நீங்கள் வெளிப்படுத்தினால் ஏன் தமிழ் மக்கள் வேறு விடயங்களுக்கு நாங்கள் செல்ல வேண்டும்? ஆகவே ராஜபக்சேக்கள் மீது கை வைத்தால் தமிழ் மக்கள் ஒரு பேரு வகை கொண்டு அதை அகமகிழ்ந்து கொண்டாடுகின்ற போது தங்களை பாராட்டுவார்கள், தங்களை கொண்டாடுவார்கள் என்று இவர்கள் நம்பினால் அதைவிட மிக மோசமான மாற்றம் அவர்களுக்கு வேறு ஒன்றும் கிடைக்காது. அந்த வகையில் தமிழ் மக்களும் இவர்களை நம்பினால் தமிழ் மக்களுக்கும் ஏமாற்றம் தான் மிஞ்சும் என்பதைத்தான் மீண்டும் ஒரு தடவை என்னால் திட்டவட்டமாக கூற முடியும். நீங்கள் கூறுகின்ற விடயங்களுக்கு அவர்கள் பதில் கூறுவார்கள். ராஜபக்ஷாக்களுக்கு விசுவாசமானவர்கள் இன்னும் இராணுவத்தில் இருக்கிறார்கள், அவர்களை நாங்கள் பகைத்தால் எங்களுடைய அரசியல் இருப்புக்கு பெரிய பிரச்சனை வந்துவிடும், நாங்கள் மெதுவாகத்தான் கையாள வேண்டும் என்றெல்லாம் இதுவெல்லாம் கூறுகிறார்கள். சரி, நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கின்றது என்று. இனி ராமேந்திரன், கோட்டாபாய ராஜபக்ஷ நீதிமன்றத்தில் தன்னை பயங்கரவாத சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டாம் என்ற ஒரு மனு ஒன்றை தாக்கிய விடயம் தொடர்பாக அது பிற்போடப்பட்ட அந்த விடயம் நான் நினைக்கிறேன் வருகின்ற புதன்கிழமை தான் அது விசாரிக்கப்பட இருக்கின்ற என்ற விடயங்கள் நாங்கள் பேசியிருக்கின்றோம். அதற்கு முன்னதாகவே கோட்டபாய ராஜபக்ஷவை கைது செய்வதற்கான ஒரு முயற்சி அல்லது கைது செய்யப்படலாம் என்று கருதப்படுவதாக கூறப்படுகிறது. இதில் எவ்வளவு உண்மை இருக்கின்றது? இது தொடர்பாக என்ன அறிகிறீர்கள்? உண்மையில அவர் ஏற்கனவே தன்னை பயங்கரவாத தடை சட்டத்தின் கைது செய்யக்கூடாது என்று தடை உத்தரவு வருவதற்கான ஒரு விண்ணப்பத்தை செய்திருந்தார். அது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதற்கான ஒரு தீர்ப்போ இல்லை அடுத்த கட்ட விசாரணையாகத்தான் 24ஆம் தேதி தவணையிடப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் 24ஆம் தேதி அவர் ஒருவேளை அவருக்கு அவ்வாறான ஒரு நீதிமன்றம் அவருக்கான ஒரு தற்காப்பை வழங்குமா, இல்லை அந்த இது ஒரு நியாயமற்ற அவர்கள் கூறுவதை போன்று ஒரு நியாயமற்ற ஒரு முன்வைப்பாக கூறி அதை தள்ளுபடி செய்து எந்த விலையும் அவர் கைது செய்யப்படலாம் என்ற நிலையை நீதிமன்றம் ஏற்படுத்துமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் ஒன்றை மட்டும் கூற முடியும், அது 24ஆம் தேதிக்கு முன்னரோ பின்னரோ அரசாங்கம் நிச்சயமாக இந்த விடயத்தில் அவர்களுக்கு வலுவான சாட்சியங்கள் ஆதாரங்கள் இருப்பதாகத்தான் அறியக்கூடியதாக இருக்கின்ற அவரை கைது செய்யக்கூடிய அளவுக்கு. அதன் காரணமாகத்தான் கோத்தபாய ராஜபக்சவுடைய இயல்பாக ஒரு அச்சம் ஏற்பட்டு அவர் நீதிமன்றத்திடம் தஞ்சம் புகுந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அந்த கைதில் இருந்தால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டால் அவர் மீது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அவர் குற்றவாளியாக உறுதி செய்யப்பட்டு அதற்கான தண்டனைகளை அனுபவிப்பது என்பது எத்தனை ஆண்டுகளிலே எவ்வளவு காலத்திலே நடைபெறும் என்பது உத்தரவாதம் இல்லை. சுரேஷ் சாலை போன்று அவர் பயங்கரவாத தடை சட்டத்திலே கைது செய்யப்பட்டால் பயங்கரவாத தடை சட்டம் என்றால் அதன் விளைவுகள் நன்றா என்றால் அதை தமிழ் மக்கள் மீது ஏவியவர்கள் பிரயோகித்தவர்கள் அதன் மூலமாக மகிழ்வடைந்தவர்கள் அவர்கள். அவர்களுக்கு தெரியும் அது எவ்வளவு தூரம் ஒரு மிக ஆபத்தான பொறி என்று. அதற்குள் சிக்குண்டால் அவர்கள் பிணையிலும் வெளிவர முடியாது. அவர்கள் நீதிமன்ற நடவடிக்கைகள் மற்ற விசாரணைகள் எல்லாம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும். அது எப்போது முடிவடைந்து எப்போது அது அவர்கள் வெளியே வருகின்றார்களோ இல்லை சட்டத்தின்படியிலே சிக்குகின்றார்களோ என்பது வேறு விடயம். ஆனால் மிகப்பெரிய ஒரு உயர்வான ஒரு நாட்டினுடைய அதான் நவீன கால துட்டகை முணுக்களாக தங்களை அடையாளப்படுத்தியவர்கள் கைதாகி இவ்வாறு சிறையிலே ஒரு கொடுமைகளை அனுபவிக்கின்ற நிலைமையை அவர்கள் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. அவ்வாறான நிலை ஏற்பட்டால் ராஜபக்சேக்களுடைய அரசியல் மீளெழுச்சி என்பது அஸ்தமனமாகிவிடும். ஏன்னால் அவர்கள் சிறையிலே இருப்பதை ஒரு அனுதாபமாக வைத்துக் கொண்டு இவர்கள் அவர்களையே இவர்கள் சிறையிலே அடைத்து விட்டார்கள்
என்பதை விட அந்த சிறையிலே இவர்களை விளக்கமறியலிலே வைத்து பயங்கரவாத தடை சட்டத்திலே வைப்பதற்கும் சரியான ஒரு காரணங்களோடு தான் அவர்களை அங்கே உள்ளே வைத்து தினம் தினம் அது தொடர்பான விசாரணை அறிக்கைகளை இவர்கள் வெளியே கொண்டு வருகின்ற போது ராஜபக்சேகளுடைய அரசியல் என்பது அஸ்தமனமாகிவிடும். ஆகவே பல விடயங்களை இவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த கைது வலயத்துக்குள்ளே சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் பிரயத்தனத்தை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். இவர்கள் நீதிமன்றத்திலே தஞ்சம் அடைந்திருக்கின்றார். நீதிமன்றம் அந்த அவகாசத்தை அவர்களுக்கு வழங்குமா? இல்லை நீதிமன்றம் கட்டற்ற நிலையிலே இந்த அரசாங்கத்தை சாட்சி ஆதாரங்களின் அடிப்படையிலே அவரை கைது செய்வதற்கோ இல்லை ஏனைய நடவடிக்கைகளுக்கு அது வழிவிட்டு ஒதுங்குமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி ராமேந்திரன். இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இலங்கை தீவில் தமிழர் தாயகத்தில் நடைபெறுகின்ற நிறைய விடயங்களை நிறைய தகவல்களை உண்மையோடு எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வகையில், அதாவது அரசு சார்பாகவோ அல்லது தமிழ் மக்கள் சார்பாகவோ இல்லாமல் உண்மையான நிலைமை எவ்வாறு அங்கே இலங்கை தீவில் கையாளப்படுகின்ற விடயங்களை மிகவும் சிறப்பாக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம்.